வெல்கம் டு ஆபி தாரியான் சேனல். இப்போ பட்டை கிராம்பு பொடி பண்ண போகிறோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு பிரியாணி போடுறப்படி கொஞ்சம் எல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு கூட பட்டை கிராம்பு 1 ஸ்பூனா 1/2 ஸ்பூனா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையானது சேர்த்திக்கலாம். இது வந்து அரைவடக்கு லேட் ஆகும்னு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மொறுன்னு வறுத்து அரைச்சிங்கன்னா நல்ல பவுட்ராட் ஆகிடும். இப்போ வறுக்க போகிறவாங்க ஒரு 5 நிமிஷம். வடைச்சட்டி காஞ்சதி, கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு கொஞ்சம் தான் போடணும். பட்டை தான் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஒரு 25 பட்டை வருங்க போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டிங்கன்னா நல்லா பொடியாயிடும் உங்களுக்கு பவுட்ராட்டம். இதை ஒவ்வொரு ஸ்பூன் வேணும்போது பிரியாணியெல்லாம் செய்யும்போது டக்குன்னு அந்த நேரம் போய் அரைக்கிறதுக்கு இல்லாமல் ஒவ்வொரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அப்படி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வறுக்கும் பாருங்க. கொஞ்சம் மறுமறுப்பான பவுடராட்டம் நல்லா ஆயிடும். ஏலக்காய் எல்லாம் போட்டு ஏலக்காய், கிராம்பு கொஞ்சம் தான் போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 நல்லா கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாப்புல இதுவும் கொஞ்சம் பொடியாக தண்ணி ஊற்றக்கூடாது. பவுடராக போட்டிங்கன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் ஈஸியான வேலை. இஞ்சி பூண்டு இருக்கிறனால இந்த பவுடரும் கொஞ்சம் விட்டால் சிக்கன், மட்டன், தக்காளி சாதம் எதுக்கு வேணாலும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அந்த நேரம் போய் தொலாவிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். பவுடரே கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டிலேயே சமைக்கிறதுனால உங்களுக்கு இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு பொடி இதெல்லாமே வீட்டில் செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பவுட்ரு நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுனா தான் பவுட்ராட்டம் ஆகிடும். உங்களுக்கு தண்ணி ஓடாமல். ஏன்னா இந்த ஊர்லெலாம் ஒரு சில ஊர்லெலாம் அம்மிக்கல் ஆட்டங்களெல்லாம் இல்லையே முதலையாட்டம். பவுட்ரு வேணுங்கிற ஸ்பூன் மட்டனோ சிக்கனோ எதுக்கு வேணாலும் போடலாம். குருமா, கொஞ்சம் மல்லிப்பொடி, மிளகு பொடி, இஞ்சி பூண்டு இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகிடும். அரைக்க போகிறோம் பாருங்கள். அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரவங்க டக்குன்னு அதில் 1 ஸ்பூன் இதில் 1/4 இஞ்சி இதெல்லாம் சேரனால ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். குருமா, சிக்கன், மட்டன் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அரைக்க போகிறோம். பாருங்க, இப்போ பவுடராக டைஸ் பாருங்கள். கொஞ்சம் சூடு பண்ணி வறுத்தோம்னா தான் அது உங்களுக்கு பவுடராக ஆயிடும். பாருங்கள், அந்த சமயம் போய் தொலாவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து காட்டணும். இதில் போட்டு காட்டணும். நம்மளுக்கு தேவையானது 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். பிரியாணி அதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் 1 ஸ்பூன் போடலாம். குருமா இதுக்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா எல்லாமே சேர்ந்தது. கிராம்பு, பட்டை எப்போவுமே கிராம்பு கம்மி பண்ணிவிட்டு பட்டை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கிராம்பு, ஏலக்காயெல்லாம் கம்மியாக போட்டால் போதும். பாருங்கள் பவுடர். இந்த இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் போட்டால் குருமா, பிரியாணி, தக்காளி சாப்பாடு இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். வீட்லேயே செஞ்சுக்கிறோம்னால நல்ல மணமாக இருக்கும். கடையில் வாங்கினதுனால இதாக இருக்குது. தண்ணி போடாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெளியவே வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது. பவுட்ராட்டவே இருக்கும். சமைச்சு பாருங்கள்.